துவரம்பருப்பு பீன்ஸ் காரப்புட்டுக்கு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, சோம்பு, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொரப்பாக அரைச்சிக்கோங்க. உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது மிதமான தீயில வச்சு வதக்கும் போது அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வந்துடும். உங்களுக்கு வதக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டீமரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம், எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சி உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூனில் 3/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி தெளிச்சுட்டு வேக வைங்க. தண்ணி ஊற்றிட வேண்டாம், குழஞ்ச மாதிரி ஆயிரும். வெந்த பிறகு நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா துவரம்பருப்பு கலவை, அதையும் சேர்த்துட்டு 5லேருந்து 10 நிமிஷம் போல் அப்பப்போ கலரி விடணுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நல்லா உங்களுக்கு சுரண்டு வந்துடும். புட்டும் நல்லா உதிரியாக டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். துவரம்பருப்பில் செய்கிறப்ப வாசம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுட சுட வத்த குழம்பு சாதத்தோட பெஸ்ட்டு காம்பினேஷன். ஃபைனலாக தேங்காய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டு இறக்குனிங்கன்னா பீன்ஸ் துவரம்பருப்பு காரப்புட்டு ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி குழம்போடு இந்த புட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சுட புட்டும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.